ஆகஸ்ட் மாதம் 2025 இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு ஜோதிட நிபுணரால் விரிவான பகுப்பாய்வு இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. கடகம் ராசி நம்ம தினமும் பார்க்குற ராசி பலன்ல 4வது வருது. இந்த கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூசம் நட்சத்திரமும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த ராசிக்குரிய நபர்களாக இருப்பீங்க. இந்த ராசி அதிபதி சந்திரன். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 கிரகங்களோட பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அம்சங்களை கொடுக்க போகுது, தொழில், வியாபாரம், நிதி, ஆரோக்கியம், கல்வி மற்றும் குடும்பத்தின் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவாக நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இந்த பதிவில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்குது, அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சுபபலன் என்ன, அசுபபலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் கடகராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெறலாம், இந்த ஒரு சின்ன சின்ன பரிகாரம் இருக்குது உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கு, அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். வியாழக்கிழமையில் சிவபெருமான் கோவிலில் நீங்கள் சிவ வழிபாட்டை செய்கிறது கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்களை கொடுக்கும். இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. விரிவான விளக்கம் பதிவில் இருக்குது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிவபெருமானின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க முதல்லையே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற ஜோதிடர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. முதல்ல நாம் கிரக பயிற்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தா சூரியன் உங்களுக்கு தன அதிபதியாக இருக்கக்கூடியவர். இவர் ஆகஸ்ட் 17 வரைக்கும் உங்களோட ராசியில், அதாவது 1ஆம் வீட்டில் இருந்து அதன் பிறகு அவரோட சொந்த ராசியாக இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு மாற போகிறாரு. புதன் பகவான் உங்கள் 3ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதி. இவர் ஆகஸ்ட் 30 வரைக்குமே உங்கள் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பிரவேசம் செய்ய போகிறார் 30ஆம் தேதி. சுக்கிரன் உங்கள் சுக மற்றும் லாப அதிபதியாக இருக்கிறாரு. இவர் ஆகஸ்ட் 21 மிதுன ராசிக்கு, அது உங்களுக்கு 12ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 1ஆம் வீட்டுக்கு மாற போகிறாரு. இது கொஞ்சம் சுப பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். செவ்வாய் உங்கள் ராஜயோக காரகன். செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இது உங்களுக்கு தைரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. குரு உங்கள் பாக்கியாதிபதி. குரு இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில், அதாவது உங்களுக்கு விரய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனி 7ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான பலனும் கிடைக்கும். எப்படின்னா அஷ்டம சனி தோஷம் முழுமையாக நீங்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் சனி பகவான் இருக்கார். ராகு உங்கள் ராசிக்கு கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த கிரகநிலைகள் சஞ்சாரம் தாங்க உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் உங்கள் ஜென்ம ராசி அல்லது லக்னம் கடகமாக இருந்தால் இப்போ சொல்கிற ஒரு பலனுமே பொருந்தும். கடக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பல வழியிலுமே ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும். குறிப்பாக அஷ்டம சனியின் துன்பத்திலிருந்து முழு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய சாதகமான அம்சம். இருந்தாலுமே பாக்கியாதிபதி குரு 12ஆம் வீட்டிலும் ராகு கேது 2-8 இருக்கிறதுனால சில சவால்களை நீங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கும். பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றி உங்களை தொடரும். இந்த மாதம் கிரக நிலைகள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் என்ன மாதிரியான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜ யோக காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கிறது தொழில் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 6 மாதம் தொழில் விஷயத்தில் நிறைய பின்னடைவு வந்திருக்கும். என்னடா பண்ணுறது, எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற கவலை ஆழ் மனதில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படிங்கிற கேள்வியுமே உங்களுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கும். இந்த மாதம் தொழில் உத்தியோகம் சிறப்பான முன்னேற்றம் காணும். உங்களுக்கு பராக்கிரமம் மற்றும் முன்முயற்சியால் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிச்சு காட்ட போகிறீங்க. அப்படி இருந்தாலுமே 8ஆம் வீட்டில் உள்ள ராகு 12ஆம் வீட்டில் உள்ள குரு காரணமாக ஒரு சின்ன சின்ன எதிர்பாராத தடை, மேல் அதிகாரிகள் நீங்கள் செய்கிற விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படும். கவனமாக உங்களோட பணிகளை செய்யுங்க. ஆகஸ்ட் 21க்கு பிறகு லாபாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராருன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி வரும் பொழுது இந்த நிலைமைகள் எல்லாமே மேம்படும். உங்கள் திறமைக்கு
சரியான முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு செஞ்ச தவிர மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான். பாக்கியாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே தேவையற்ற செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கத்தான் செய்யுது. 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் அதிக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு தனாதிபதி சூரியன் பலம் பெறுவதால் நிதி நிலைமை மேம்படும். இருந்தாலுமே ஊக வணிகம் அல்லது புதிய முதலீடு விஷயத்தில் நீங்கள் நிதானமாக தான் செயல்படணும். எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். வீட்டில் இருக்கவங்க ஒன்று சொன்னாங்களா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தலாம். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்ககிட்ட அதுவும் நீங்கள் அன்பாக நடந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கடுமை அதிகரிக்கும், பார்த்துக்கோங்க. இது குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதத்தும் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும். உங்கள் வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்கிறது நல்லது. எடுத்துமா கௌத்தமானு எதையும் பேசிடாதீங்க. 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவின் தாக்கம் உங்களோட வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த சொல்லுது. குழந்தைகள் விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் குருவோட பார்வை சாதகமாக இருக்கிறதுனால உடல்நிலையில் பெரிய அளவில் பிரச்சனை வராது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதை உடனடியாக மருத்துவரை பார்த்து அணுகி அதற்கான மருத்துவம் செஞ்சுக்கிறது நல்லது. பெரிய அளவில் பாதிக்காமல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி உங்களுக்கு இப்போ நீங்கிறதால நீண்ட காலமாக இருந்த உடல் நல பிரச்சனையிலிருந்து இப்போ உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அப்படி இருந்தாலுமே 8ஆம் வீட்டில் உள்ள ராகு திடீர் உடல்நல பிரச்சனையை குறிப்பாக உஷ்ணம், அஜீரணம் மற்றும் மனக்கவலை இந்த மாதிரியான உடல் உபாதைகளை ஏற்படுத்துவார். வாகனம் ஓட்டும் போதுமே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் 21 முதல் சுக்கிரனின் சாதகமான நிலையால் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். உடல் பொலிவு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது விரிவாக்க திட்டங்களை நீங்கள் மாதத்தின் பிற்பகுதிக்கு ஒத்தி வைக்கிறது நல்லது. அப்போ உங்களுக்கு கிரகநிலை நல்லா இருக்குது. கூட்டாண்மை வியாபாரத்தில் தவறான புரிதல் வரலாம், கவனமாக இருங்க. மாதத்தோட கடைசி வாரத்தில் நீங்கள் நினச்ச அனைத்து வித சாதகமான பலனையுமே வியாபாரத்தில் நீங்கள் பெற முடியும். நீங்கள் நினச்ச மாற்றங்களுமே மாத இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். மாத ஆரம்பம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக, அதாவது 3ஆம் வீட்டில் இருக்கிறது மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விடாமுயற்சியோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகள் அதிகரிக்கும். அதுவும் போட்டி பந்தயத்தில் பங்கேற்றீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். கடினமாக படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் நல்ல பலன்களையுமே நீங்கள் பெற முடியும். ஆனால் ராகுவோட தாக்கமும் உங்களுக்கு இருக்கிறதுனால அப்பப்போ கவன சிதறல், தேவையற்ற விஷயத்தில் மனம் போகிறது, இந்த மாதிரியான இடையூறு வரும். இதை சமாளிக்க நீங்கள் தியானம் அல்லது யோகா இதை செஞ்சால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். மனம் நிம்மதியாக இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். பரிகாரங்கள் என்ன? இந்த மாதம் கிரகங்களின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் சாதகமான பலன்களை அதிகரிக்கிறதுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ராகு பகவான் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தினமுமே துர்கா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்கிறது இல்லைன்னா கேட்கறது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கூட சொல்லுங்கள். இது ரொம்பவுமே நல்ல விஷயம். கேது பகவான் சாந்திக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்கள் கணபதியை வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும். அல்லது ஓம்கம் கணபதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையுமே நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். இது கேது பகவானால் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். குரு பகவான் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே சிவபெருமான் ஆலயம் சென்று அல்லது சாய்பாபா ஆலயம் செல்வது, இந்த ரெண்டையுமே முறையாக கடைபிடிச்சிட்டு வாங்க. பெரியவங்களையும் குருக்களையும் மதிப்பாக நடத்துங்க. இது நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். இந்த மாதம் மன அமைதி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மன அமைதியை பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடன் வாழ முடியும். எல்லா விதத்திலையுமே நல்லது நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இது போன்று அனைத்து ராசிக்குமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி நேயர்களே.